Hello everyone, today we are going to see the topic ratio and proportion. Ratio na enna comparison of two quantities adha enna solluvom ratio nu solluvom. For example, ipo 2:3 ratio la irukku appadina adu eppadi eludhalamna 2 divided by 3 okay va. So ratio ங்கிறது அக்யூரேட்டா இந்த நம்பர் தான் அப்படினு சொல்லி சொல்ல முடியாது. 2 divided by 3 மட்டும் தான் அப்படினு சொல்லி சொல்ல முடியாது. இப்போ வந்து 4 divided by 6 இந்த ரேஷியோவும் ஈக்குவல் டு 2/3 தான். அதே மாதிரி 6 divided by 9 ஈக்குவல் டு 2/3. சேம் 8 divided by 12 ஈக்குவல் டு 2/3. எப்படின்னா இப்போ வந்துட்டு 4 divided by 6 இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 2 2s are 4, 3 2s are 6 ஓகேவா. 6 divided by 9 இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 2 3s are 6, 3 3s are 9. அதே மாதிரி 2 4s are 8, 3 4s are 12 ஓகேவா. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரேஷியோவில் எப்போவுமே நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் சேம் ஃபேக்டரால் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா ரேஷியோவுக்கு ஈக்குவலான வேல்யூ வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஸோ ரேஷியோ வந்துட்டு ஒரு நம்பர் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ரேஷியோவுக்கு ஈக்குவலாக எவ்வளோ வேணால் நம்ம வந்து நம்பர்ஸ் எழுதலாம். ஸோ 2:3 இதை எப்படி எழுதலாம்னா 2x 3x அப்படின்னு எழுதலாம். ஸோ ரேஷியோவுக்கு இதுதான் 2:3னா ஆக்சுவல் வேல்யூ 2:3 இல்லை, மல்டிபிள்ஸ் ஆஃப் 2x and 3x ஓகேவா. ரெண்டுக்குமே ஒரே நம்பரால் நம்ம வந்துட்டு மல்டிப்ளை பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த நம்பரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா எக்ஸ் ஓகேவா. ஸோ இது ரெண்டையும் ஒரு காமன் ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணுறோம் எக்ஸ் ஓகேவா. ஸோ ஆக்சுவல் ரேஷியோவில் ஆக்சுவல் நம்பர்ஸ் வந்து 2 3ன்னு இருக்குன்னா அது இல்லை ஓகேவா. மல்டிபிள்ஸ் ஆஃப் 2x and 3x ஓகேவா. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ரெண்டு ஸ்பீட் பியோட ஸ்பீடையும் கியூவோட ஸ்பீடையும் கம்பேர் பண்ணுறாங்க. இப்போது p = 5q அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா q வந்துட்டு 10 அப்படின்னா p என்ன வரும் 5x10 வந்து 50 வரும் ஓகேவா. ஸோ ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் வந்துட்டு p வந்துட்டு 50 ஈஸ்டு q வந்துட்டு 10 ஓகேவா. ஸோ 50 10 இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோன்னா 5 10s are 50, ஸோ 5:1 ஓகேவா. அடுத்த டாபிக் வந்துட்டு ப்ரப்போர்ஷன்னா என்னென்னா ரெண்டு ரேஷியோஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரப்போர்ஷன்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ a/b = c/d. இதை எப்படி எழுதலாம்னா a:b, அதுக்கடுத்து வந்துட்டு நடுவில் வந்துட்டு 4 டாட்ஸ் இந்த மாதிரி வைக்கணும் ஓகேவா. டபுள் ஈஸ்டு ஓகேவா, ஈஸ்டு c/d இப்படி எழுதலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ABCD are in proportion அப்படின்னு சொல்லலாம். இதில் இந்த ஏவையும் டியையும் என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்ட்ரீம்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பியையும் சியையும் என்ன சொல்லுவோம்னா மீன்ஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ ஒரு 4 நம்பர் கொடுத்துட்டு இது வந்து ப்ரொப்போர்ஷனில் இருக்கா அப்படி நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த 4ம் அதாவது அந்த ரெண்டு ரேஷியோவும் ப்ரப்போர்ஷனில் இருக்குது அப்படின்னு மீனிங் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 2 divided by 4 = 5 divided by 10 இது வந்து ப்ரப்போர்ஷனில் இருக்கா அப்படின்னு நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இதோட எக்ஸ்ட்ரீம்ஸ் என்ன 2x10 ஓகேவா ஈக்குவல் டு இதோட மீன்ஸ் என்ன 5x4, ஸோ 20 = 20. அப்போ இந்த ரெண்டு ரேஷியோவும் ப்ரப்போர்ஷனில் இருக்குது ஓகேவா. அடுத்தது என்னென்னா கண்டினியூடு ப்ரப்போர்ஷன். இப்போ வந்துட்டு ABCD இந்த மாதிரி 4 நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க அது வந்து ப்ரப்போர்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஃபார்மில் இருக்குது p/q = q/r. அதாவது இது ரெண்டும் எக்ஸ்ட்ரீம், இந்த ரெண்டு மீனுமே சேமாக இருக்குது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா கண்டினியூடு ப்ரப்போர்ஷன். ஸோ இந்த ரெண்டு கியூக்கு பதிலாக ஒரு கியூவை மட்டும் எடுத்துக்குவோம், QR in continued proportion அப்படின்னு சொல்லுவோம். இங்கே எப்படி ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் இருந்தால் இதை ப்ரப்போர்ஷன்னு சொல்லுவோமோ அதே மாதிரி இங்கே என்ன சொல்லுவோம்னா PR = q² ஓகேவா. ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ், ரெண்டு மீன்ஸ் இருக்கனால q² ஓகேவா. ஸோ PR = q² இந்த ஃபார்மில் வந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கண்டினியூடு ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. இப்போது அடுத்து சம் டிப்ஸ் பார்க்கலாம். இது வச்சு நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக ஓகேவா. இப்போது a/b c/d இந்த மாதிரி ரெண்டு ரேஷியோ கொடுத்துட்டு இதில் எது வந்துட்டு லார்ஜஸ்ட்டு ரேஷியோ அப்படின்னு கேட்குறாங்கன்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் AD, ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். இப்போது AD வந்து > BCயாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு இருக்க ரேஷியோ தான் கிரேட்டஸ்ட் ரேஷியோ ஓகேவா. இப்போ வந்துட்டு AD < BCன்னு வந்துச்சுன்னா லெஃப்டில் இருக்க ரேஷியோ வந்துட்டு ஸ்மாலஸ்ட் ரேஷியோ. இஃப் AD = BCன்னு வந்துச்சுன்னா ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவல் ஓகேவா. தென் அடுத்த டிப், இப்போ வந்துட்டு a/b = c/d ரெண்டு ரேஷியோவும் சேமாக இருந்துச்சுன்னா ஒரு ரூல் அப்ளை பண்ணலாம் ஓகேவா. அது என்னென்னா காம்பனென்ட்டோ, அதாவது a + b / b = c + d / d ஓகேவா. அதாவது
இந்த டினாமினேட்டரை வந்து நியூமரேட்டரோட ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் டினாமினேட்டரை வந்து நியூமரேட்டரோட ஆட் பண்ணிவிட்டு டினாமினேட்டரை அப்படியே கீழே போட்டுடுறாங்க. ஓகேவா, நியூமரேட்டரை மட்டும் அல்டர் பண்ணியிருக்காங்க. இதோட பேர் வந்துட்டு காம்பனென்ட்டோ. இப்போ வந்துட்டு a/b = c/d இருந்துச்சுன்னா இங்கே எப்படி ஆட் பண்ணோம் அந்த மாதிரி நியூமரேட்டர்லேருந்து டினாமினேட்டரை சப்ராக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணோன்னா அந்த ரூல் வந்து டிவைடென்ட்டோ. இப்போ வந்துட்டு a/b = c/d இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ரூலையும் சேர்த்து அப்ளை பண்ணோன்னா a + b divided by a minus b equal to c plus d divided by c minus d அப்படின்னு எழுதலாம். இந்த ரூல் பேர் என்னன்னா காம்பனென்ட்டோ டிவிடென்ட்டோ ரூல். ஓகேவா, அடுத்த டிப் என்னன்னா, இப்போ a/b = c/d இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை எப்படி எழுதலாம்னா b divided by a equal to d divided by c, அதாவது ஜஸ்ட் இன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த ரூலோட பேர் என்னென்னா இம்பெடென்ட்டோ. ஓகேவா, இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், the third proportional to 18 and 54 is. ஓகேவா, ஸோ ரெண்டு ப்ரொபோர்ஷன் கொடுத்துட்டாங்க. தேர்ட் ப்ரொபோர்ஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்மளை கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தோம், நாலு நம்பர் இருந்தால் மட்டும்தான் ப்ரொபோர்ஷன் பார்க்கலாம். 3 நம்பர் இருந்தால் அது என்ன ப்ரொபோர்ஷன்னா கண்டினியூடு ப்ரொபோர்ஷன். ஓகேவா, அதாவது p divided by q equal to q divided by r, அதாவது PQR இந்த மாதிரி 3 நம்பர் மட்டுமே கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னா கண்டினியூடு ப்ரொபோர்ஷன். ஓகேவா, ஸோ ஏபிசின்னு இருக்குது. இதை எப்படி எழுதலாம்னா a/b ஈக்குவல் டு இந்த 4 டாட்ஸோட மீனிங் என்னென்னா இந்த ரேஷியோ ஈக்குவல் டு இந்த ரேஷியோ. ஓகேவா, ஸோ a/b 4 டாட்ஸ் b/c. ஓகேவா, அதாவது இந்த b வந்துட்டு ரெண்டு ரேஷியோலையுமே இருக்கும். இது வந்து காமனாக இருக்கும். ஓகேவா, இதுதான் கண்டினியூடு ப்ரொபோர்ஷன். அதாவது கண்டினியூ ஆகி வந்திருக்கு. இந்த ப்ரொபோர்ஷன்லேருந்து கண்டினியூ ஆகி இந்த ப்ரொபோர்ஷன், அதாவது இந்த ரேஷியோலேருந்து கண்டினியூ ஆகி இந்த ரேஷியோக்கு வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா தேர்டு ப்ரொபோர்ஷனல் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த சி என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏ/பி கொடுத்துட்டு சி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தோம், கண்டினியூடு ப்ரொபோர்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்ன சொல்லுவோன்னா AC = b² அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்கே பார்த்தோம் PR = q² பார்த்தோம். ஸோ a/b = b/cனா கண்டினியூடு ப்ரொபோர்ஷன்னா b² = AC தான் கண்டிஷன். ஓகேவா, ஸோ இதில் வந்து ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க. தேர்டு ப்ரொபோர்ஷனல் சி தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ b²னா 54 × 54 = 18 × c. ஸோ c = இந்த 18 வந்து டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ சியோட வேல்யூ வந்துட்டு 162, அதாவது தேர்டு ப்ரொபோர்ஷனல் வந்துட்டு 162. அடுத்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த மீன் ப்ரொபோர்ஷனல் பிட்வீன் 7 and 63. ஓகேவா, மீன் ப்ரொபோர்ஷனல்னால் எப்போவுமே இப்போ வந்துட்டு ஒரு மூணு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கண்டினியூடு ப்ரொபோர்ஷன் தான். ஸோ a divided by b, b divided by c இந்த ஃபார்மேட்டில் தான் அது இருக்குது. ஸோ மீன் ப்ரொபோர்ஷனல்னால் என்னென்னா இந்த ப்ரொபோர்ஷனலில் தான் என்னென்னு சொல்லுவோம்னா மீன் ப்ரொபோர்ஷனல்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ கண்டினியூடு ப்ரொபோர்ஷனோட கண்டிஷன் என்ன ஆல்ரெடி பார்த்துட்டோம். AC = b², இதுதான் மீன் கண்டினியூடு ப்ரொபோர்ஷனோட கண்டிஷன். ஸோ இதில் வந்துட்டு ஏவும் கொடுத்துட்டாங்க, ஏ கொடுத்துட்டாங்க, சி கொடுத்துட்டாங்க. மீன் ப்ரொபோர்ஷனல் பி என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ b² = AC, a 7 × 63, ஸோ b = 21. ஓகேவா, இதுதான் மீன் ப்ரொபோர்ஷனல். தென் தேர்ட் ப்ராப்ளம், 10 divided by 13 equal to 11 divided by 28 equal to 21 divided by 11 equal to 12 divided by 11 equal to k. Then what is k அதான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தா என்னென்னா ஜஸ்ட் டினாமினேட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும், நியூமரேட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, அந்த வேல்யூ தான் k. ஸோ நியூமரேட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 54, தென் டினாமினேட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 63. ஓகேவா, ஸோ 6 9s of 54, 7 9s of 63. ஓகேவா, ஸோ k-யோட வேல்யூ 6 divided by 7. Problem number 4, income ratio of Ramesh and Suresh is 5:6. Their spending ratio is 7:9. Ramesh saves ₹4,000 and Suresh saves ₹3,000. Income and spending respectively of Ramesh and Suresh are. ஓகேவா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரமேஷ் சுரேஷ் ரெண்டு பேரோட இன்கம் ரேஷியோ என்னென்னா 5:6, ஸ்பெண்டிங் ரேஷியோ வந்து 7:9. ரமேஷ் வந்துட்டு 4,000 சேவ் பண்ணுறாரு, சுரேஷ் வந்துட்டு 3,000 சேவ் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரோட இன்கம் அண்ட் ஸ்பெண்டிங் மணி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு இன்கம் ரேஷியோ ஆஃப் ரமேஷ் அண்ட் சுரேஷ் வந்துட்டு 5:6. ஓகேவா, ஆல்ரெடி பார்த்தோம் ரேஷியோங்கிறது இப்போ 5:6னா இது எக்ஸாக்டாக அவங்களோட சேலரி இல்லை, மல்டிபிள்ஸ் ஆஃப் காமன் ஃபேக்டர் தான் ரேஷியோ. ஓகேவா, ஸோ ஆக்சுவல் இன்கம் ஆஃப் ரமேஷ் அண்ட் சுரேஷ் என்னென்னா 5x, இன்கம் ஆஃப் ரமேஷ் வந்து 5x அண்ட் இன்கம் ஆஃப் சுரேஷ் வந்து
rupees 6x ஓகேவா மல்டிபிள்ஸ் ஆஃப் காமன் ஃபேக்டர் அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரேஷியோன்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ இன்கம் வந்துட்டு ரமேஷோட இன்கம் வந்து 5x சுரேஷோட இன்கம் வந்து 6x தென் இன்னொரு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்களோட ஸ்பெண்டிங் ரேஷியோ கொடுத்துருக்காங்க இன்கம்ங்கிறது என்னென்னா ஸ்பெண்டிங் ப்ளஸ் சேவிங் ஓகேவா எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க எவ்வளோ மணி சேவ் பண்ணுறாங்க அதான் அவங்களோட டோட்டல் இன்கம் ஓகேவா ஸோ ஸ்பெண்டிங் வேணும்னா இன்கம் மைனஸ் சேவிங் ஓகேவா ஸ்பெண்டிங் கண்டுபிடிக்கணும்னா இன்கம் மைனஸ் சேவிங் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட்டு ரமேஷோட இன்கம் என்ன 5x ஓகேவா ஸ்பெண்டிங் ஆஃப் ரமேஷ் ஓகேவா ஸ்பெண்டிங் ஆஃப் ரமேஷ் வந்துட்டு 5x ரமேஷோட சேவிங் எவ்வளோ 4000 தென் இன்கம் ஆஃப் சுரேஷ் வந்துட்டு 6x அவரோட சேவிங் எவ்வளோ 3000 ஓகேவா தென் இன்னொரு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா their ஸ்பெண்டிங் ரேஷியோ இஸ் 7:9 அதாவது அவங்களோட ஸ்பெண்டிங் ரேஷியோ சுரேஷோட ஸ்பெண்டிங் ரேஷியோவும் ரமேஷோட ஸ்பெண்டிங் ரேஷியோவும் சுரேஷோட ஸ்பெண்டிங் ரேஷியோவும் 7:9 கொடுத்துருக்காங்க ஓகேவா அதாவது 7/9 ஈக்குவல் டு ஸோ 7/9 ஈக்குவல் டு 5x minus 4000 divided by 6x minus 3000 ஓகேவா ஸோ 42x minus 21,000 equal to 45x minus 36,000 ஓகேவா இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா x equal to 5,000 ஓகேவா ஸோ எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு இதை வச்சா இப்போ எல்லா வேல்யூவும் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இன்கம் ஆஃப் ரமேஷ் என்ன இன்கம் ஆஃப் ரமேஷ் வந்து நம்ம ஆல்ரெடி 5xன்னு வச்சுருக்கோம் ஸோ 5 into x 5 எக்ஸோட வேல்யூ என்ன 5,000 ஸோ 25,000 இதான் ரமேஷோட இன்கம் தென் இன்கம் ஆஃப் சுரேஷ் 6x ஸோ எக்ஸோட வேல்யூ 5,000 ஸோ 30,000 இதுதான் சுரேஷோட இன்கம் இன்னொன்று என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட ஸ்பெண்டிங் ரேஷியோவும் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ஸ்பெண்டிங்னா என்ன ஆல்ரெடி பார்த்தோம் இன்கம் மைனஸ் சேவிங் அதான் ஸ்பெண்டிங் ஸோ வந்துட்டு ரமேஷோட இன்கம் 25,000 அதில் வந்துட்டு ரமேஷ் சேவ் பண்ணியிருக்கிறது வந்து 4,000 அப்போ ஸ்பெண்டிங் ஆஃப் ரமேஷ் எவ்வளோ 21,000 ஓகேவா அதாவது 25,000 மைனஸ் 4,000 வந்து 21,000 அதே மாதிரி சுரேஷோட இன்கம் வந்து 30,000 சுரேஷ் சேவ் பண்ணியிருக்கிறது வந்து 3,000 ஸோ ஸ்பெண்டிங் ஆஃப் சுரேஷ் வந்துட்டு 27,000 ஓகேவா அவ்வளோதான் தென் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் a is to b equal to 3 is to 7 b is to c equal to 9 is to 5 what is a is to b is to c ஓகேவா அதாவது a is to b வந்து 3 is to 7 then b is to c equal to 9 is to 5 என்ன கேட்டிருக்காங்க a is to b is to c கேட்டிருக்காங்க ஓகேவா அதாவது பியோட வேல்யூ இங்கே 1 தான் இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட வந்துட்டு அவங்க கொடுத்துருக்க டேட்டா படி பியோட வேல்யூ வந்துட்டு 2 இருக்குது 7 இருக்குது 9 இருக்குது ஓகேவா ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இந்த பியோட வேல்யூ ரெண்டையும் சேமாக கொண்டு வரணும் ஓகேவா சேமாக கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த ஃபார்மில் எழுத முடியும் ஓகேவா ஸோ இதை சேமாக கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்னா இப்போது இங்கே 7 இருக்குது ஸோ இங்கேயும் சேம் ஃபேக்டர் வரணும்னா இந்த நம்பரால் இதை மல்டிப்ளை பண்ணணும் அதே மாதிரி 9ஆல் 7 மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த 9 ஃபேக்டரால் ஃபஸ்ட்டு ரேஷியோவையும் 7ன்ற ஃபேக்டரால் செகண்ட் ரேஷியோவையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸோ 3 9s are 27 is to 7 9s are 63 ஓகேவா அதே மாதிரி 7 ஃபேக்டர் வச்சு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம் 7 9s are 63 7 5s are 35 ஓகேவா ஸோ இங்கே b ரெண்டும் சேமாக வந்துடுச்சு ஸோ இதை எப்படி எழுதலாம்னா a is to b is to cங்கிறத எப்படி எழுதலாம்னா 27 இங்கே b வேல்யூ ரெண்டும் சேமாக வந்துடுச்சு ஸோ 63 is to 35 ஓகேவா ப்ராப்ளம் நம்பர் 6 how to divide 3,395 in ratio of 42 is to 32 is to 23 ஓகேவா ஸோ அதாவது இந்த ரேஷியோ 42 is to 32 is to 23 இதை வந்துட்டு எப்படி இந்த டோட்டலால் டிவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ரேஷியோங்கிறது மல்டிபிள்ஸ் ஆஃப் காமன் ஃபேக்டர் அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரேஷியோன்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ 42 is to 32 is to 23 இதை எப்படி எழுதலாம்னா 42x 32x 23x ஓகேவா அந்த காமன் ஃபேக்டர் வந்துட்டு x ஓகேவா ஸோ இந்த மூணு நம்பரோட சம் தான் 3395 ஓகேவா ஸோ 42x + 32x + 23x ஈக்குவல் டு 3395 ஓகேவா ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா எக்ஸோட வேல்யூ என்னென்னா 35 ஓகேவா ஸோ எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 35 இப்போ ஆக்சுவல் அதை வந்து இந்த 3395ங்கிறத 3ஆக எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ 42x
ஸோ ஃபஸ்ட் நம்பர் என்ன, எக்ஸ் வந்து 35. ஸோ 42 into 35 என்னன்னா 1470. தென் செகண்ட் நம்பர் என்ன, 32x. ஸோ 32 into 35 வந்துட்டு 1120. தென் 23x, 23 cross 35 805. ஓகேவா. ஸோ இந்த 3395ங்கிறத இந்த ரேஷியோவில் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா 1470, 1120, 805 இப்படி மூணாக இந்த ரேஷியோவில் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 3:8 and adding 5 to both numbers the ratio becomes 2:5 which is the smallest number out to the 2. ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ் வந்துட்டு 3:8, அதாவது ரேஷியோ தான் 3:8, ஆக்சுவல் நம்பர்ஸ் என்ன, மல்டிபிள்ஸ் ஆஃப் காமன் ஃபேக்டர். ஓகேவா. ஸோ 3x 8x இதான் ஆக்சுவல் நம்பர். அண்ட் ஆடிங் 5 to both numbers. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலையுமே 5 வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ரேஷியோவோட ஆட் பண்ண சொல்லலை, 3 + 5 நம்ம எடுத்துடக்கூடாது, நம்பர்ஸோட தான் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஆக்சுவல் நம்பர்ஸோட 5 வந்துட்டு நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் ஆட் பண்ணணும். ஸோ 3x + 5, 8x + 5, the ratio becomes 2:5. ஓகேவா. ஸோ 15x + 25 equal to 16x + 10. ஓகேவா. ஸோ 16x - 15x equal to 15. ஸோ x equal to 50. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன, 50. அடுத்து இன்னொரு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் அவுட் ஆஃப் த 2. ஸோ இந்த ரெண்டு நம்பரில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ 3x வந்துட்டு 3x அப்படின்னா அந்த நம்பர் ஆக்சுவலாக என்னென்னா 3 × 15 45. ஓகேவா. ஸோ இது ரெண்டுலேயும் ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்துட்டு 3x தான். ஸோ அப்போ 3x வந்து 45 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர் அவுட் ஆஃப் திஸ் 2. ஓகேவா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் a is to b is to c is to d if a is to b equal to 2:3, b is to c equal to 7:9, c is to d equal to 5:7. ஓகேவா. ஸோ இது வரைக்கும் பார்த்த ப்ராப்ளமில் வந்துட்டு நம்ம a is to b, c is to c, c is to d இந்த மாதிரி ஃபுல்லாக பார்த்ததில்ல, கண்டினியூடு ப்ரொபோர்ஷனில் மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ காமன் ஃபேக்டராக b வந்துட்டு காமனாக வர்ற மாதிரி நம்ம போட்டுருவோம். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். a is to b வந்துட்டு 2:3. ஓகேவா. ஸோ 2/3, தென் 7/9, 5/7. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஸோ நமக்கு வந்துட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, a is to b is to c is to d, a is to b is to c is to d. ஓகேவா. ஸோ 4 நம்பர் வந்துட்டு நமக்கு வேணும். ஸோ இந்த 4 நம்பர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு ஏடி ரெண்டுமே என்ன, எக்ஸ்ட்ரீம்ஸ். ஓகேவா. எக்ஸ்ட்ரீம்ஸை தான் நம்ம ஏடின்னு சொல்லுவோம். ஸோ ஏ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா ப்ராடக்ட் ஆஃப் நியூமரேட்டர்ஸ். ஓகேவா. இதுதான் ஏ. ஸோ 2 × 7 14, 14 × 5 70. ஓகேவா. ஸோ ஏ வந்துட்டு 70. தென் டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா ப்ராடக்ட் ஆஃப், அப்படியே ஆப்போசிட், ப்ராடக்ட் ஆஃப் டினாமினேட்டர்ஸ். ஓகேவா. ஸோ 3 × 9 27, 27 × 9 189. ஓகேவா. ஸோ ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இந்த பிசி இது ரெண்டு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா ஃபர்ஸ்ட் ரேஷியோவோட டினாமினேட்டர். ஓகேவா. ஃபஸ்ட்டு ரேஷியோவோட டினாமினேட்டர், தென் நியூமரேட்டர் ஆஃப் அதர் 2 ரேஷியோஸ். ஓகேவா. இதோட ப்ராடக்ட் தான் b. ஓகேவா. ஸோ 3 × 7 equal to 21, 21 × 5 105. ஓகேவா. அதே மாதிரி c எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா அதே சேம் ஃபர்ஸ்ட் ரேஷியோவோட டினாமினேட்டர், தென் செகண்ட் ரேஷியோவோட டினாமினேட்டர், தென் நியூமரேட்டர் ஆஃப் தேர்ட் ரேஷியோ. ஓகேவா. 3 × 9 equal to 27, 27 × 5 135. ஸோ இதான் 4 நம்பர்ஸ். ஸோ ஏடி வந்து நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ப்ராடக்ட் ஆஃப் நியூமரேட்டர்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் டினாமினேட்டர்ஸ். இந்த பிசி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஷேப் வந்துட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இது டினாமினேட்டர் ஆஃப் செகண்ட் ரேஷியோ, தென் நியூமரேட்டர் ஆஃப் அதர் 2 ரேஷியோ. ஓகேவா. ஸோ இந்த ஷேப்பில் ஃபஸ்ட்டு பி கண்டுபிடிச்சிடணும். தென் சி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ரேஷியோவோட டினாமினேட்டர், தென் செகண்ட் ரேஷியோவோட டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர் ஆஃப் தேர்ட் ரேஷியோ. இந்த ஷேப் ஞாபகம் வச்சுட்டோன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ப்ராப்ளம் நம்பர் 9, ப்ரைஸ் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல் ஆஃப் டைப் P, Q and R is rupees 300, 190 and 120 respectively. Suresh buys articles of each type in the ratio 3:2:3 in rupees 6,000,
480. How many articles of type Q did he purchase? ஓகேவா. ஸோ PQR அப்படின்னு 3 ஆர்டிக்கல் இருக்குது, அதோட ரெஸ்பெக்டிவ் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா. ஸோ அவங்க சுரேஷ் வந்துட்டு 3:2:3 இந்த ரேஷியோவில் வந்துட்டு இந்த PQR அப்படிங்கிற 3 ஆர்டிகல்ஸாக வாங்குகிறான். ஸோ மொத்தமாக அவன் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான்? 6480. ஸோ க்யூவில் வந்துட்டு எத்தனை க்யூ டைப்பில் வந்துட்டு எத்தனை ஆர்டிகல்ஸ் அவன் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பான். ஓகேவா. அதான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அவன் வந்துட்டு மொத்தமாக ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ? 6480க்கு வாங்கியிருக்கான். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கான்? PQR 3 ஆர்டிகல்ஸ். ஸோ பியோட ரேட் வந்துட்டு 300 per ஆர்டிக்கல். அதே மாதிரி கியூவோட ரேட் பெர் ஆர்டிக்கல் வந்து 180. ஆர் ஆர்டிக்கலோட ரேட் வந்துட்டு பெர் ஆர்டிக்கல் 120. ஓகேவா. ஸோ எவ்வளோ கவுண்ட் வந்து நமக்கு தெரியாது. பியில் வந்து எத்தனை வாங்கியிருக்கான், கியூவில் எத்தனை வாங்கியிருக்கான், ஆரில் எத்தனை வாங்கியிருக்கான் அப்படிங்கிற டேட்டா நமக்கு தெரியாது. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா. 3:2:3 அப்படிங்கிற ரேஷியோவில் PQR வாங்கியிருக்கான். அதாவது P:Q:R வந்துட்டு 3:2:3. ஓகேவா. ஸோ கவுண்ட் தெரியாது, ரேஷியோ மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ பி ஆர்டிக்கல் என்ன? அதாவது ரேஷியோனா என்ன? மல்டிபிள்ஸ் ஆஃப் காமன் ஃபேக்டர். ஸோ 3x இதான் பியோட கவுண்ட். அதே மாதிரி கியூவோட கவுண்ட் வந்துட்டு 2x, ஆரோட கவுண்ட் வந்துட்டு 3x. ஓகேவா. ஸோ பியோட கவுண்ட் 3x, கியூவோட கவுண்ட் 2x, ஆரோட கவுண்ட் 3x. ஓகேவா. ஸோ இவ்வளோ 3x ஆர்டிகல்ஸ் பெர் ஆர்டிக்கல் 300. ஸோ எவ்வளோ மொத்தம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 900x. ஓகேவா. ப்ளஸ் 180 × 2x 360x. ஓகேவா. ப்ளஸ் 360x. இதான் அவனோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருக்காங்க. அவனோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ? 6480. ஓகேவா. ஸோ 6480 3 நம்பரை ஆட் பண்ணுனா 1620x. ஓகேவா. ஸோ x = 4. ஸோ அவனோட காமன் ஃபேக்டர் என்னென்னா எக்ஸ். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி ஆர்டிகல்ஸ் ஆஃப் டைப் Q did he purchase? ஸோ க்யூவோட வேல்யூ க்யூவோட கவுண்ட் என்ன? 2x. ஸோ Q = 2x. எக்ஸோட வேல்யூ என்ன? 4. ஸோ அவன் வந்துட்டு 4 ஆர்டிக்கல் Q டைப்பில் Q டைப்பில் 8 ஆர்டிக்கல் வந்து அவன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். ஓகேவா. தென் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Ajay and Raj together have 1050. On taking 150 from Ajay, Ajay will have same amount as what Raj had earlier. Find the ratio of amounts with Ajay and Raj initially. ஓகேவா. ஸோ இனிஷியலாக அஜய் அண்ட் ராஜ் வந்துட்டு டுகெதர் 2 பேர் சேர்ந்து 1050 வந்து அமௌண்ட் வச்சுருக்காங்க. தென் அஜயோட அமௌண்ட்லேருந்து 150 எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அஜய் அமௌண்ட் வந்துட்டு ராஜ் எவ்வளோ இனிஷியலாக வச்சுருந்தானோ அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேஷியோ வந்து அஜயும் ராஜும் இனிஷியலாக வச்சுருந்த அமௌண்ட்டோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு 2 பேரும் இண்டிவிஜுவலாக எவ்வளோ வச்சுருந்தாங்கன்னு தெரியாது. இனிஷியலாக டுகெதராக 1050 வச்சுருக்காங்க. ஸோ இனிஷியலி அஜயோட அமௌண்ட்டை என்னென்னு எடுத்துக்கிறோன்னா ₹8 எடுத்துக்கிறோம். ராஜோட அமௌண்ட்டை என்னென்னு எடுத்துக்கிறோன்னா ₹6 எடுத்துக்கிறோம். ஸோ ஓகேவா. ஸோ A+R அவங்க 2 பேரும் டுகெதராக எவ்வளோ வச்சுருக்காங்க? 1050. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஆன் டேக்கிங் 150 ஃப்ரம் அஜய். ஸோ அஜய்கிட்டருந்து 150 எடுத்ததுக்கப்புறம் அஜயோட அமௌண்ட் ஈக்குவல் டு ராஜ் ஹேட் இயர்லியர் எவ்வளோ? ₹6. ஓகேவா. ஸோ A - R = 150. இந்த 2 ஈக்குவேஷனையும் ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2 இந்த 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணோன்னா 2A = 1200, A = 600. ஓகேவா. ஸோ அஜயோட அமௌண்ட் வந்துட்டு ₹600. ஸோ ராஜோடது என்ன? A+R = 1050. ஸோ R = 1050 - A = 450. இதான் ராஜோட அமௌண்ட். என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ அஜய் ராஜோட இயர்லியர் அமௌண்ட் ரேஷியோ = 600 450. ஓகேவா. சிம்பிளிஃபை பண்ணோன்னா 40:30 தென் 4:3. ஓகேவா. இதான் அஜய் அண்ட் ராஜோட இனிஷியல் அமௌண்ட்டோட ரேஷியோ. ப்ராப்ளம் நம்பர் 11. The 3 numbers are in the ratio 1/2 is to 2/3 is to 3/4. The difference between greatest and smallest numbers is 36. Find the numbers. ஓகேவா. ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம கிரேட்டஸ்ட் ஸ்மாலஸ்ட் ரேஷியோ ஃபைன் பண்ணுறது இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம். எக்ஸ்டெண்ட் கண்டுபிடிக்கிறது. ஆனால் இங்கே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர்ஸ். ஓகேவா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நம்பர்ஸ் ரேஷியோங்கிறது என்ன? மல்டிபிள்ஸ் ஆஃப் காமன் ஃபேக்டர். ஸோ ஆக்சுவல் நம்பர் என்ன? 1/2
காமன் ஃபேக்டர் வந்துட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ 2 டிவைடட் பை 3x 3 divided by 4x ஓகேவா. இதான் ஆக்சுவல் நம்பர்ஸ். the difference between the greatest and smallest numbers is 36 ஓகேவா. ஸோ இதில் எப்படி greatest and smallest find out பண்ணுறதுனா ஜஸ்ட் இந்த 1/2 வந்து சிம்பிளிஃபை பண்ணோன்னா 0.5x ஓகேவா. 2/3னா 0.66666 then 3 divided by 4னா 0.75x ஓகேவா. ஸோ இதில் greatest and smallest நம்பர் என்ன, smallest நம்பர் வந்து 0.5x, greatest number வந்துட்டு 0.75x ஓகேவா. ஸோ the difference between the smallest and greatest and smallest number வந்து 36னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ 0.75xனா என்ன, 3x divided by 4 மைனஸ் smallest number என்ன 1 divided by x by 2 ஓகேவா ஈக்குவல் டு 36 ஓகேவா. ஸோ LCM வந்து 4, 3x minus 2x equal to 36, x equal to 144 ஓகேவா. ஸோ x வந்துட்டு 144 என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த நம்பர்ஸ். ஸோ ஆக்சுவல் நம்பர்ஸ் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன 1/2x. ஸோ 144 டிவைடட் பை 2 72 ஓகேவா. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் நம்பர். தென் செகண்ட் நம்பர் என்ன 2 டிவைடட் பை 3 இன்டூ எக்ஸ். ஸோ 96 இதான் தேர்ட் நம்பர். தென் செகண்ட் நம்பர். தென் தேர்ட் நம்பர் வந்து 3 டிவைடட் பை 4 இன்டூ எக்ஸ். ஸோ 108. ஸோ 72, 96, 108 இதான் அந்த 3 numbers ஓகேவா. தென் ப்ராப்ளம் நம்பர் 12. In a library the ratio of number of story books to that of non-story books was 4:3 ஓகேவா. Then the total number of story books was 1248. When some more story books were bought, the ratio becomes 5:3. Find the number of story books bought ஓகேவா. ஸோ ஒரு லைப்ரரியில் ஸ்டோரி புக்ஸுக்கும் நான் ஸ்டோரி புக்ஸுக்கும் இருக்க ரேஷியோ என்னென்னா 4:3 ஓகேவா. அதில் நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ் வந்து எவ்வளோன்னு அவங்களே சொல்லிட்டாங்க 1248. இப்போது இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி புக்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது அந்த ரேஷியோ என்ன ஆகுதுன்னா 5:3 வந்துடுது. ஸோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ் பாட், அதாவது புதுசாக வாங்கின ஸ்டோரி புக்ஸோட கவுண்ட் கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ ஸ்டோரி புக்ஸ் டு நான் ஸ்டோரி புக்ஸோட ரேஷியோ என்ன 4:3. இன்னொரு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டோரி புக்ஸோட ரேஷியோ, அதாவது ஸ்டோரி புக்ஸோட நம்பர் வந்துட்டு 1248. ஸோ 1248 மே நான் ஸ்டோரி புக்ஸ் ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 3 ஓகேவா. ஸோ இதுலேருந்து நான் ஸ்டோரி புக்ஸோட கவுண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நான் ஸ்டோரி புக்ஸோட கவுண்ட் என்ன 4 cross நான் ஸ்டோரி புக்ஸ் ஈக்குவல் டு 1248. ஸோ நான் ஸ்டோரி புக்ஸோட கவுண்ட் என்னன்னா 3 cross 1248 டிவைடட் பை 4. ஸோ 936 இதுதான் நம்பர் ஆஃப் நான் ஸ்டோரி புக்ஸ் ஓகேவா. அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வரைக்கும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். தென் சம் மோர் ஸ்டோரி புக்ஸ் வேர் பாட். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி புக்ஸை ஆட் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ அந்த ஸ்டோரி புக்ஸோட கவுண்ட் நமக்கு தெரியாது, அதை வந்துட்டு நம்ம எம் ஸ்டோரி புக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. இதுதான் அடிஷ்னலாக ஆட் பண்ணுற எம் ஸ்டோரி புக்ஸ். த ரேஷியோ பிகம்ஸ் 5:3 ஓகேவா. ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்டோரி புக்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுறாங்க, நான் ஸ்டோரி புக்ஸோட கவுண்ட் வந்துட்டு அப்படியே தான் இருக்குது ஓகேவா. நியூமரேட்டரில் மட்டும்தான் அல்டர் பண்ணுறாங்க, டினாமினேட்டர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்குது ஓகேவா. ஸோ ஆல்ரெடி ஸ்டோரி புக்ஸோட கவுண்ட் என்ன 1248, அடிஷ்னலாக எம் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூமரேட்டர் பிகம்ஸ் 1248 ப்ளஸ் எம். நான் ஸ்டோரி புக்ஸோட கவுண்ட் மாறலை, ஏன்னா ஸ்டோரி புக்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்க, நான் ஸ்டோரி புக்ஸ் ஆட் பண்ணலை. The ratio becomes 5:3 ஓகேவா. ஸோ 5 divided by 3. ஸோ 1248 plus m equal to 936 cross 5 divided by 3. ஸோ 1560. ஸோ m equal to 1560 minus 1248. ஸோ number of story books newly added வந்துட்டு 3182 ஓகேவா. 312 இதுதான் புதுசாக ஆட் பண்ண ஸ்டோரி புக்ஸ் ஓகேவா. Thanks for watching. If any doubts, ask in the comment section.